வந்து இல்லை எங்கெங்க போட்டீங்க ஒரு அளவு தான் எங்கே ஒரு யாருக்குமே ஒரு ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கேள்வி கேட்குறீங்கன்னா ஏதோ ஒரு அடுத்த கேள்வி பதில் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும். டெலிகாஸ்ட் பண்ண சும்மா வெட்டி வேலைக்கு உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்டின் ஃபவுண்டேஷனும் ரோட்ரி பாண்டிச்சேரி ப்ளஸ் ரோட்ரி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து 1.25 crores ஒர்த் ஆஃப் 14 மெஷின்ஸ் வந்து டயாலிசிஸ் மெஷின்ஸ், கிட்னி டயாலிசிஸ் மெஷின்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டொனேட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா மாதத்துக்கு 2000 பேர் வந்து ஃப்ரீ மருத்துவம் இலவசமாக டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட் பார்த்தா இன்றைக்கி 3000 to 4000 ரூபா வருது. மாதம் பார்த்தா 8 லட்சம் வரைக்கும் இது எங்களோட ஆர்கனைசேஷன் 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை இலவசமாக பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். இதோட மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து டிடிஎஸ் வாட்டரில் வந்து டிடிஎஸோட கண்டென்ட் அதிகமாக இருக்கனால கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது ஒன் ஆஃப் தி ரீசன் ஏன் இந்த தண்ணி பிரச்சனைனால நிறைய பேர்த்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட காமராஜர் நகர் தொகுதியில் வந்து நாங்கள் வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துட்ருக்கோம். அந்த பியூரிஃபையரில் வந்து 1000 யூனிட்ஸ்லேருந்து 40 to 100 யூனிட்ஸ் வரைக்கும் அது அந்த வாட்டர் பியூரிஃபையர் போட்டதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ சீரியஸாக இருக்கனால எங்கள் 2 ஃபவுண்டேஷன் சேர்ந்து இதை நாங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டல், க்ளோனி, அப்புறம் கிட்னி சென்டர், இந்த 14 மெஷின்ஸும் இந்த ஈக்குவலாக டிவைட் பண்ணி நாங்கள் இங்கே அது என்னம்மா இதனால சார் என்ன சார் உங்கள் கேள்வி? இன்னொரு டைம் சொல்லுங்க. தனியார் மருத்துவமனையில வசதி பசங்க இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அரசு மருத்துவமனையில மிஷின்லாம் என்ன மாதிரி அரசு மருத்துவமனையில் இருக்கிறது இங்கேயும் வந்து ஃப்ரீ மிஷின் தான் கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனையில் பற்றாக்குறைங்க, மிஷின் வந்து பற்றாக்குறையினால நாங்கள் போன டைம் சார் வந்து ஒரு 300 டயாலிசிஸ் இது கொடுத்தாரு இல்லைங்களா, ஸ்விமிங் மிஷின். அந்த டைமில் வந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ் எங்ககிட்ட கேட்டது டயாலிசிஸ் மிஷின் எங்களுக்கு தேவைப்படுது, ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் மிஷின் எங்களுக்கு பத்தலை, அதனால் நீங்கள் டயாலிசிஸ் மிஷின்ஸ் கொடுத்தா, ஏன்னா ஒரு டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 3000 to 4000 ரூபா ஆகுது. ஒரு கிட்னி பேஷண்ட் வந்து வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் நீங்கள் எங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க ரோட்டரிக்கு. நாங்கள் சாரை ஒரு டைம் பார்த்தப்போ, சார் ஒரு 14 மெஷின்ஸ் இங்கே கொடுக்கலாம், அதுக்கான தொகையை நீங்கள் கொடுக்கணுன்னப்போ உடனே அவர் எந்த மறுப்பும் சொல்லாமல் மக்களுக்கு இது நல்லபடியாக சேரும் அப்படின்னா நாங்கள் அதை ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி இன்றைக்கி வந்து 14 மெஷின்ஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்தாலும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீ தான், இலவச ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அது என்ன சலிக்கும், இங்கே மெயின்டெனன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு செட்டப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப் இருக்கனால இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங். டிடிஎஸ் சொல்லியிருந்தீங்க, டிடிஎஸ் வந்து அதை பற்றி முழுவதும் வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் ஸ்கீமில் எதுவும் இந்த நீரை வந்து சுத்தப்படுத்துறது எதுவும் இல்லை? கண்டிப்பாக அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டிடிஎஸ் இஷ்யூ வந்து நாட் ஒன்லி டிடிஎஸ், நாங்கள் மற்ற டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்ருக்கோம். வாட்டர் வந்து உண்மையாகவே கண்டாமினேட் ஆகி, ஏன்னா சாக்கடை நீரும் நம்ம கழிவு நீரும் பக்கத்துலேயே பார்த்தா பாசனத்து நீரும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே மழை பெஞ்சா எல்லாம் கலந்துருது. ஸோ இது ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது இல்லை, நம்ம மழை பெஞ்சா எல்லாமே ட்ரெயினில் போய் வெளியில் கடலில் கலந்துருது. ஸோ வாட்டர் வந்து இன்றைக்கி சீரியஸ் இஷ்யூவாக இருக்குது புதுச்சேரி முழுக்கவே. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொன்ன மாதிரி சிபிஜிங்கிற ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி, அவங்க தான் சிங்கப்பூர் டிசைன் பண்ணாங்க. அவங்கள வச்சு நாங்கள் சில பிளான்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஏன்னா சிங்கப்பூர்லலாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தண்ணி வந்து ஒரு வீட்டை விட்டு ஒரு கம்யூனிட்டியை விட்டு வெளில போகுதுனாலே அது ட்ரீட்டடாக ஒரு ட்ரிங்கிங் வாட்டராக தான் வெளில போகுமே தவிர சாக்கடை நீராகவே அது வெளியில் போகாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி பண்ணணும், அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜியும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே அந்த ப்ராசஸ், அந்த பேசிக் ப்ராசஸ்லேயே பண்ண முடியுது அவங்களால. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம இங்கே அடாப்ட் பண்ணுறதுக்கும் பேசிகிட்டு இருக்கோம். மேடம் வந்து ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா பையன் வந்து கட்சி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஜாயின் பண்ண காரணம் என்ன மேடம்? சமூக வலைதளங்கள்ல பல்வேறான விமர்சனங்கள் வருது. ஏன்னா நீங்க வந்து ஏன் பையன் கட்சியில சேராம நீங்க ஏடிஎம்கேல இல்ல நான் சொல்றேன், இது வந்து நாங்க இது வந்து ரோட்ல சர்வீஸ், இது ரோட்டரி வந்து நாங்க ஒரு டயாலிசிஸ் மெஷின் ஈவெண்ட்டா வந்திருக்கோம். அது கண்டிப்பா தனியா அவங்க வந்து தனியா பிரஸ் மீட் அதுக்கு அது லெட்டரா கொடுப்பாங்க. ஆமா
இல்லை அதான் கூட்டணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டு இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. ஸோ அது நிமித்தமாக சீட் ஷேரிங்லேருந்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா உங்களை பி டீம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க கூட்டணி சம்பந்தமா பேசுறேன்றீங்க பிஜேபியுடன், அது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தாதா? எத்தனை தொகுதியில நீங்க போட்டிடலாம்னு கேட்பீங்க? இல்லைங்க, இது வந்து என்டிஏங்கிற போது இது வந்து எல்லா பெரிய பெரிய கட்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே கலந்து பேசிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எங்கள் சைடில் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். எத்தனை கேட்டிருக்கீங்க? சரி, நான் கேட்குறது எவ்வளோ வேணா கேட்போம். நானும் வெயிட் பண்ணல. இன்னும் ஒரு நாளில் எல்லா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அதை போய் வெளில சொல்கிறது நல்லா இருக்காது. நடந்துட்டு இருக்கட்டும். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு எல்லாம் கிளாரிட்டி வந்துடும். எதிர்கட்சிகள் உங்களை பி டீம் சொன்னது இப்போ நீங்க கூட்டணி போது உண்மையான நம்ம தான் சார் இருக்கு. இல்லைங்க, நானும் சொல்கிறேன் பி டீம். நான் தான் டே ஒன்லேருந்து இது கிளியர் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம தான் பிஜேபியில் தான் நான் இருந்தேன். எனக்கு இங்கே வந்து இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால நான் இங்கே இருந்து தனியாக போய் நான் கட்சி ஆரம்பிச்சேனே தவிர நம்ம இது வந்து அந்த டே ஒன்லேருந்து சொன்னால் பி டீமே இல்லையே. நான் அன்னைக்கு எல்ஜேக்குன்னா ஏ டீம் தான். இன்னைக்கு என் கட்சியாக தான் நம்ம அலைன்ஸ் பேசுகிறோமே தவிர இது நாங்கள் பின்னாடி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து போய் பேக்டோரில் நாங்கள் போய் சேரல. ஸோ பி டீம்ங்கிறது அப்படி இல்லை. முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க 30 நிக்கலாம். எதுக்கு நீங்க வலுக்கட்டாயமா உங்களுக்கு கூப்பிட்டாங்களா பிஜேபி? இல்லை வலுக்கட்டாயம் இல்லைங்க. நம்ம வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நம்ம வந்து எனது விளையாட்டு போக்கு டைம் பாஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரலைங்க. வந்து இங்கே வந்து நம்ம வந்து உண்மையாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்ருக்கோம், செலவு பண்ணிகிட்ருக்கோம். அது எதுவும் வீணாக போகக்கூடாது. மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யறதுக்காக வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம டே ஒன்னு சொல்கிறேங்க, இது யூனியன் டெரிட்டரி. இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. நான் இண்டிவிஜுவலாக ஜெயிச்சு இங்கே வந்து சிஎம்மாக உட்காந்தா கூட தல்பி அதான் சொல்லி நாராயணசாமி நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸையோ என்னோட டைமையோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வரோம்னா, பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்கும். எனக்கு டைம் இருக்கனால எனக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ அதனால நான் பொறுமையாக தான் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆமாங்க, இப்போதான் அரசியல்வாதியாக வந்திருக்கோம். இல்லை இல்லை அது ஓகே. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்குறேன், நானும் பதில் சொல்கிறேன். கடைசியில் ஒருத்தரும் உங்கள் டிவியில் போடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டிவியில போடுங்க. இல்ல நீங்க டிவியில போட்டு அவர் கேள்வி கேளுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட். எனக்கு தொண்டை கேள்வி நானும் பதில் சொல்றேன். நானும் யோசிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி படி இல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்களே உங்களை வந்து அடிக்கிறாங்க. உங்களை போய் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து தமிழ்நாட்டில் ஒரு குவாரியில வந்து பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்து உங்களை தாக்குறாங்க. தாக்குனதுக்கு நான் வந்து குரல் கொடுத்து 600 பேர்த்தோட ரோட்ல போய் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போறேன். உங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு தைரியம் இல்லை. கேட்டா நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருமே இதுக்கு பயந்துட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க. டிஎம்கேல இருந்து எல்லாரும் இவ்வளவு ஃபண்டிங் வாங்கிட்டு நீங்க வேணுங்கிற நியூஸ் மட்டும் தான் போடுறீங்க, வேற எந்த நியூஸ் போடலைங்கிறதா உங்க மேல அலிகேஷன். நீங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ண நீங்க சும்மா வந்து இல்ல எங்கெங்க போட்டீங்க ஒரு அளவுதான். எங்க ஒரு யாருக்குமே ஒரு ப்ராப்பரா ஒரு என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு பிரஸ் கேள்வி கேட்குறீங்கன்னா ஏதோ ஒரு அடுத்த கேள்வி பதில் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். டெலிகாஸ்ட் பண்ண சும்மா வெட்டி வேலைக்கு உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? இல்லைங்க எனக்கு தெரியல. இல்லைங்க இப்போதைக்கு அதான் சொல்றேன், 14 மெஷின் கொடுத்துருக்கோம். இந்த 14 மெஷின் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே வரும். பட் இது போக நம்ம என்னென்ன தேவை அப்பப்போ என்ன தேவை இருக்கோ நாங்கள் எங்கள் மார்டின் ஃபவுண்டேஷனோ இல்லை ரோட்டரி இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷனோடு நாங்கள் அசோசியேட் பண்ணி என்ன நம்ம புதுச்சேரிக்கு தேவை இருக்கோ, புதுச்சேரி மட்டும் இல்லை அவ்வளோவா இந்தியா எங்கே நம்மளால சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொல்லுவேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு 10 கோடி செலவெல்லாம் வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலா மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அமித்ஷா அவர்கள் உங்களை டெல்லி கூட்டதா சொல்றாங்க சார், நீங்க அது போறது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா அங்க கூட்டணி பேசினா அவர் எங்க கூப்பிட்டாலும் போய் சந்திக்க தான் போவோம். இப்போ காரைக்காலில் கூட நான் அவர் சந்திச்சு தான் வந்தேன். அதனால எல்லா பேச்சும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் இன்னும் 10 டேஸ் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி. கண்டிப்பா அதான் சொல்றேன், தேர்தல் போட்டியிட்டு காமராஜர் எப்பயும் சொல்லிட்டேன் அன்னைக்கு.